3. பயத்தை எரித்துவிடு. விவேகானந்தரின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் உண்டு. காசியில் குரங்குகள் அவரை துரத்திய போது அவர் ஓடினார். அப்போது ஒரு முதியவர் சொன்னார், ஓடாதே, எதிர்த்து நில். விவேகானந்தர் திரும்பி நின்றதும் குரங்குகள் ஓடிவிட்டன. நம் வாழ்க்கையின் பிரச்சனைகளும் அந்த குரங்குகளைப் போன்றவைதான். நாம் பயந்து ஓடும் வரை அவை நம்மை துரத்திக் கொண்டே இருக்கும். நாம் தைரியமாக திரும்பி நின்றால் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். பயம் என்பது ஒரு மாயை. பயமே மரணம், பயமே பாவம் என்கிறார் சுவாமிஜி. எதற்கும் அஞ்சாதீர்கள். நீங்கள் எதை செய்ய பயப்படுகிறீர்களோ அதை துணிந்து செய்யுங்கள். பயம் உங்களை அடிமையாக்கும், உங்கள் அறிவை மழுங்கடிக்கும். ஒரு கோழை 1000 முறை சாகிறான், ஆனால் வீரன் ஒரு முறை மட்டுமே சாகிறான். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க தயங்காதீர்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் தலைமை தாங்குவீர்கள், தோற்றால் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவீர்கள். இரண்டிலுமே உங்களுக்கு லாபம்தான். என்னால் இதை செய்ய முடியுமா என்ற கேள்வியை விடுத்து இதை என்னால் மட்டுமே செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மரணத்திற்கு அஞ்சாதவன் எதற்கும் அஞ்ச மாட்டான். உங்கள் ஆன்மா அழிவற்றது. அது எந்த ஆயுதத்திற்கும் கட்டுப்படாது. இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு பயம் என்பதே கிடையாது. துணிச்சலே வெற்றியின் முதல் ரகசியம்.